Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வணக்கம். 1 வீக்காக வந்து விடாமுயற்சியோட மீம்ஸ் தான் வந்து ட்ரெண்ட் அண்ட் ட்ரோலில் இருக்குது. ஸோ இதில் யாரா அந்த பிரகாஷ், இவர் தான் அந்த பிரகாஷ்னு ஒரு பக்கம் மீம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த த்ரிஷா கேரக்டர் எப்படி கல்யாணமாகி அஃபேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பாதி பேர் போட்டு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு சென்சிபிளான ரைட்டிங், ஏன் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அஃபேர் இருக்கக்கூடாதா, இருந்தால் அது ஏகேவோட கேரக்டர் மாதிரி சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணும், மகிழ் திருமணி சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு கேங் வந்து மீம் போடுறாங்க. ஸோ இதில் மிக்சட் ரிவ்யூஸாக நிறையா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, பப்ளிக்கிட்ட போய் திடீர்னு உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அது வந்து எய்தர் பொண்ணோ பையனோ, ஒரு நாள் தூக்கத்தில் எழுப்பி நமக்குள்ளே லவ்வே இப்போ இல்லை, நீ வந்து எனக்கு அட்டென்ஷனே தரமாட்டுற அப்படின்னு சொல்லி எனக்கு டிவோர்ஸ் தேவை, எனக்கு இது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு அஃபைரும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க? வாட் வில் பி யுவர் கால் அப்படின்றதான் போய் கேட்க போகிறோம். அது நிஜம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொலை. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அப்போ நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸில் போய் அங்கே ஒருத்தனை பிடிச்சி உசார் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிருந்தா தப்பு தானே. அதாவது என் ஒய்ஃப் என்னை ஏமாற்றிட்டா, அதான் அஃபேர் இருக்குது ப்ரோ. நான் ஏதோ உங்ககிட்ட போட்டு கொடுக்க வந்த மாதிரி சொல்கிறீங்களே ப்ரோ. பட் இந்த மனசு வலிக்காதா ப்ரோ? ஒரு மாதிரி பெயின் ஆகாது? என்ன சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏன் ப்ரோ, அவனுக்கு பிடிக்கல நான் போறேன்றவங்கள விட வேண்டியது தானே ப்ரோ? எனக்கு அது யோசிக்கவே முடியாது. எனக்கு பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, அந்த கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி திருப்பி எனக்கு கொடுக்க உனக்கு தோணும். எனக்கு கூட இருக்கும்போது அவங்க கொடுக்க தாட் வராதா? ஆமா, ஒரு மாதிரி கொச்சையா. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோ, இதுக்கு மேலே என்ன? அவன் கிளம்ப வேண்டியதான் அன்னைக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்து முட்டை வச்சிருவேன் போயிட்டக்கு அப்புறம். முட்டைன்னா முட்டை சூனி வச்சிருவீங்களா? இங்க பாருங்க, இந்த ரோஸ் எவன் இன்னைக்கு வாங்க போறான்னு தெரியல. அவன் வந்து பாவம். விடாமுயற்சி படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதுல வர மாதிரி திடீர்னு உங்களுடைய நாளை ஃபியூச்சர் பார்ட்னர் திடீர்னு தூக்கத்துல எழுப்பி நமக்குள்ள வந்து லவ் முன்ன மாதிரி இல்லை, குறைஞ்சிருச்சு, எனக்கு அட்டென்ஷனே தரமாட்டுற, நமக்குள்ள டிவோர்ஸ் தேவை, எனக்கு இது இல்லாமல் ஒரு அஃபேர் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அதுல ஏகே ஓகே சொல்லிட்டாரு, ஓகே அவ்வளோதான். அவ்வளோ, இதுக்கு மேல என்ன? அவன் கிளம்ப வேண்டியதான் அன்னைக்கே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா வந்து முட்டை வச்சிருவேன் போயிட்டக்கு அப்புறம். முட்டைன்னா முட்டை சூனி வச்சிருவீங்களா? இங்க பாருங்க, இந்த ரோஸ் எவன் இன்னைக்கு வாங்க போறான்னு தெரியல. அவன் வந்து பாவம். செக் தயவு செஞ்சு கொஞ்சம் 3 தடவை கழுவி வாங்கிக்கங்க. அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் நான் பிராங்க் பண்றாங்கன்னு தான் நினைப்பேன். தூங்கிடுவேன், திரும்ப போத்திட்டு படுத்துருவேன். அப்படியெல்லாம் இல்லை, அது நிஜம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொலை. ப்ரோ இங்க வாங்க, உங்க கண்ணாடி மட்டும் கழட்டுங்க. உங்க ரியாக்ஷன் என்ன நான் பார்க்கணும். அழுதுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செகண்ட் தெரிச்சிட்டாரு. என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன்னா, அஃபேர் இருக்குது, அஃபேர் ஆகிற அளவுக்கு நான் வச்சுட்டேன்ல, அதனால உங்களை நீங்களே அடிச்சுப்பீங்களா? நான் என்ன எல்லாம் அடிக்க மாட்டேன். முன்னாடி வந்து நின்று சொல்லிட்டு அவளே அடிச்சிருவேன். ஐயோ, கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு. என் கூட இருக்கும்போதே வந்து சொல்கிறேன்ல, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அப்போ நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என்கிட்ட சொல்லாமல் ஆஃபீஸில் போய் அங்கே ஒருத்தனை பிடிச்சி உசார் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிருந்தா தப்பு தானே. அதாவது என் ஒய்ஃப் என்னை ஏமாற்றிட்டா, அதான் அஃபேர் இருக்குது ப்ரோ. நான் ஏதோ உங்ககிட்ட போட்டு கொடுக்க வந்த மாதிரி சொல்றீங்களே ப்ரோ. அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை ப்ரோ. அதாவது அதான் சொல்ல, அந்த கற்பனையை என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ நான் வந்து அவ்வளோ சென்சிட்டிவான ஆள் தான். என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இது லவ்வு அதெல்லாம் தாண்டி ஒரு மேரேஜ்னு போனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அஃபேர் அதாவது ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே நான் ஃப்ளாட்டு. அதுக்கு மேலே எனக்கு வார்த்தையும் வராது, பேச்சு எதுவுமே வராது. அதாவது கற்பனையாக கூட என்னால் எடுத்துக்க முடியலன்ற லைஃப் சொன்னதே அதான் சொல்லணும். இப்போ பாருங்க படப்படப்படப்படம் நடிச்சிருச்சு. சாரி ப்ரோ, நான் அதனால கஷ்டப்படுத்திட்டாங்க நான். அதனால இது மாதிரி எமோஷனலான படம்லாம் நான் பார்க்கறது இல்லை. அனிமே பார்த்தோம்னா ஜாலியாக அப்படி போயிடுது. அப்போ நீ இன்னும் விடாமச்சு பார்க்கல, அதனால தாங்க பார்க்க. கதை கேட்டேன்ல, இதுக்கப்புறம் அதாவது அஜித் ஒரு நல்ல. பட் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கால் என்ன இருக்கும்? விட்டுருவீங்களா இல்லை சரி சரி பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லை ப்ரோ, அது உண்மையில உடஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆள் விஜய் மாதிரி உடஞ்சதுக்கப்புறம் அதை ஒட்ட வைக்க முடியாது. உண்மை காதல்னா சொல்லி உயிரை கொடுக்குறேன்னு கிளம்பிடுவாப்புல தலைவர். கண்டிப்பாக. ஓகே, அவ்வளோதானா? கண்டிப்பாக ப்ரோ. மாதிரி உண்மையாக எமோஷனல் பர்சனுங்க அவர். வெளில இந்தியா மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிட்டாரு. உங்களுடைய கால் என்னவா இருக்கும்? போயிட்டு வான்னு சொல்லுவேன். தந்தானி நானே தான் இன்னல்ல, இவரை மாதிரி ஒரு தியாகி தாங்க. அப்போ வந்து விடாமுயற்சி வெற்றி தாங்க, சென்சிபிளாக தான் எழுதியிருக்காங்க. ஏன் ப்ரோ எப்படி ஒரு பேர் பறந்த மனசு? நல்லா ஓகே, அதுக்குள்ளே நம்ம போவேனா, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, பட் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிடுவீங்க போயிட்டு வந்துட்டு சொல்லிடுவேன். பட் இந்த மனசு வலிக்காதா ப்ரோ? ஒரு மாதிரி பெயின் ஆகாது? என்ன சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏன் ப்ரோ, அவனுக்கு பிடிக்கல நான் போறேன்றவங்கள விட வேண்டியது தானே ப்ரோ?
அந்த சிசுவத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் ப்ரோ, அவங்க வந்து இப்போ நம்மளை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மகிட்ட லவ் பண்ணலே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம லவ் பண்ணுறது சரி, இவங்க இடத்தவங்க மேலே ஆசை வந்துச்சு, நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டு போயிருப்பேன். திருப்பி எதுக்கு அவங்க லவ் பண்ணுறதே நம்மகிட்டே சொல்லிக்கிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு எதுக்கு 2 கேம் விளாட்றது, கேம் விளாட தப்பில். என்னை பொறுத்தவரை இன்னொருத்தவங்க லவ் பண்ண என்கிட்ட சின்சியராக என்னை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க லவ் பண்ணாங்கன்னா தாராளமாக சரி பிடிச்சிருக்கா போய்க்கோங்க, அதோட பூவே உனக்காக விஜய்ங்க அவரு. அவ்வளோதான் முடிஞ்சு. பிடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் போயிடலாம். ஏக்கு திருப்பி நான் வந்து உங்கள் லைஃப்லேருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்? கொஞ்சம் அவ்வளோதான். எனக்காக உண்மையாக இருந்தால் லாஸ்ட் வரையும் உண்மையாக இருப்பேன் ப்ரோ. என்னை விட்டுட்டு வேறு பையனை தேடி பண்ணி நானே விட்டு போயிடும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அப்படிலாம் இருந்தால் தெரியல ப்ரோ, சுச்சுவேஷன் பொறுத்து ப்ரோ. அது என்ன ரீசன் கேட்போம். ரீசன் நியாயமாக இருந்தாலும் செருப்பால் அடிப்பேன் கண்டிப்பாக. அது ஓகே, அது எப்படி இருந்தாலும் அது தப்பு தான் ப்ரோ. அதனால அப்படின்னு ப்ரோ அதுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் பார்ட்னர் எனக்கு இருக்கணும். சரி கற்பனையே சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு ஆயிடுச்சு ஒரு 10 வருஷம் ஒரு ஹாப்பி ஒரு லைஃப்க்கு அப்புறமா இப்படி சொல்றாங்க. ஒரு நாள் காலைல எழுப்பி வாட் வில் பி யுவர் கால், ஒன்று விட்டுருவீங்களா போமா நீ அவங்க கூடன்னு, இல்லை சரி பண்ணி நீங்கள் அதை உங்கள் கூட வச்சுப்பீங்களா? தலை சொன்ன மாதிரி சரிதான் ப்ரோ பண்ணுவேன். நைஸ் ப்ரோ. பிடிக்காதவங்கள வந்து பிடிச்சி வைக்க முடியாதுல்ல. ஆட்டோ பின்னாடியே எழுதலாமேன்ற மாதிரி ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. நான் முதல்ல ஏன் அட்டென்ஷன் போச்சுன்னு கேட்பேன். லைக் கான்வர்சேஷன் ஓப்பன் அப் பண்ணியிருந்தா திருப்பி அட்டென்ஷன் திருப்பி ரீவொர்க் பண்ணியிருக்கலாம். ரீவொர்க் பண்ணி தான் அஃபேர் வந்திருக்காது. ஆமா, நீ ஒரே டயத்துல 2 பேர் வேணும்னு போயிருந்தீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. லைக் மென் வந்து எமோஷனலாக அவைலபிளாக இருந்து ஓப்பன் அப் பண்ணி எனக்கு இதான் ரிலேஷன்ஷிப்பில் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நீ முன்ன மாதிரி பண்ணுறது இல்லை. நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னா தானே சேஞ்ச் ஆக முடியும். எதுவுமே கொடுக்காம இதான் தான் சாக்கு நான் அஃபேரா வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அஃபேரா வச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? முன்னாடியே வந்து பேசணும்ன்றீங்க, ஓப்பனா பேசி. பேசினா சார்ட் அவுட் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. கரெக்டா என்ன? ஆமா. சோ பேசாம நான் எனக்கெல்லாம் பேசி தான் கலந்து போயிருக்காங்க. பேச போய் தான் இது வேணவே வேணாம் நீன்னு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் ப்ரோ இப்போ அவங்க ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் ரிலேஷன்ஷிப். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போல, இன்னொரு பொண்ணு கூட தான் போனான். ஆக்சுவலா இவர் தான் இந்த பிரகாஷ், இந்த ஆளு தான் இந்த பிரகாஷ். ஓகேவா? அவர் வேற, அர்ஜுன் கேரக்டர் வேற. அவங்க தானே ப்ரோ, நீங்க தான் பிரகாஷ். அப்போ அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ. என்ன பண்றது இப்போ அவங்களுக்கு வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ. என்ன பண்றதா இப்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சு ப்ரோ. இதுமாதிரி பிரகாஷா இருந்தா தான் பிழைக்க முடியுது அப்படின்றாரு. ஆமா, என்ன பண்றது இப்போ அர்ஜுனா இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல இந்த காலத்துல எல்லாரும் பிரகாஷா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஓ மை காட், ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல விடாமரிச்சியை அப்சர்வ் பண்ணியிருக்கிறானுங்க. பாய் சொல்றேனா? அவ்வளோதான், ஒரே பாயில முடிச்சிருவீங்க. என்னடா பண்றது? 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் லைஃப் வாழ்ந்துருக்கீங்க. அப்ப அது அவங்களுக்கு தெரியணும்ல. பாய் தானா? அவ்வளோதான். அவ்வளவுதான். சரி பண்ணலாம் நினைக்க மாட்டேன். நோனா தப்புனா. மேபி கொஞ்சம் டைம் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட். நீங்க டைமே கொடுக்கலன்ட்டு தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அட்டென்ஷன் கொடுக்கலன்றாங்க. ஓகே. ஓகே, பட் அதுக்கப்புறமா டைம் கொடுப்பேன்றீங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் தான் வந்து பயங்கர அட்டென்ஷன் கொடுப்பேன். அதனால அந்த அட்டென்ஷன்ல பிரச்சனை இருக்காது. பிரச்சனையே நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஆனா வந்து அவன் இது கேட்டிங்களா, ஆஃபீஸ்ல ஒரு அஃபேர் வச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது வந்தா அது நம்ம பொறுப்பு இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஏதாவது அவன் கொண்டு வரான் இந்த மாதிரி நான் எனக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு, கண்டிப்பா அவன் வந்து சொல்லுவானான்னு தெரியல. முதல்ல எனக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு நானா பார்த்து ஏதாவது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஏன்டா உனக்குலாம் லைக் ஏன் இப்படி பண்ணா? ஒன்னு அமைஞ்சதே பெரிய விஷயம், எதுக்கு ரெண்டாவது நான் கிடைச்சதே பெரிய விஷயம், நீ எதுக்குடா இன்னொன்னு போற அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்பேன். அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், கதையா ஒன்று சொல்லுவான், இல்லம்மா இப்படி இப்படின்னுவான். சரிடா போய் தொலை, இனிமேலாம் உன் லைஃப்லலாம் நான் இருக்க மாட்டேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு போயிடுவேன். அவ்வளவுதான், விட்டுருவீங்க. நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் இந்த பண்ணுவேன்னா வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு லவ்வே இருக்காது. அங்க ட்ரஸ்ட் ஆல்ரெடி அவன் பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அகைன் அது ரீபில்ட்லாம் ட்ரஸ்ட்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, யார் அந்த பிரகாஷ்னு சொல்லி தேடிலாம் போவீங்க? எனக்கு அப்படிலாம் எதுக்கு ப்ரோ தேடி போகணும்? அவளே நீ விட்டு போயிட்டா, அப்புறம் நான் திருப்பி அவளை போய் தேடி போவேன். நம்ம திருப்பி அவளை என்ன இது பண்ணவா? எனக்கு தேவை உண்மையாக லைஃப்பில் லாஸ்ட் வரையும் எனக்கு கடைசி வரையும் இருக்க மாதிரி இருந்தால் பண்ணுவேன். இல்லைனா விட்டு போயிட்டானா நீ போ, நான் எனக்கு வேறு லைஃப் இல்லையா? என்னை தேடி அடுத்து ஏதாவது ஒரு பொண்ணு உண்மையாக வந்தால் அவங்களுக்கு உண்மையாக இருப்பாரு. அவ்வளோதான் ப்ரோ. போயிட்டாங்க போகிறது அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு. ஏதாவது நீங்கள் ஏதாவது குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்களா? 2-3 குவாலிட்டிஸ் கேர்ள்ஸ்ட்ட? அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இருக்கும்ல ஒரு எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்பா சொன்னா வரமாட்டாங்க ப்ரோ. நீங்கள் இப்போ சொல்லுங்களேன், வராங்களான்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கல ப்ரோ. ஒன்றா இருந்தாலே போதுன்றீங்க? அப்படியும் இல்லை. அப்படியும் இல்லை, பொண்ணா இருக்கணும், அது ஒரு குவாலிட்டி. செகண்டு பொண்ணா இருக்கணும், அதான் 2வது குவாலிட்டியும். அப்படியும் இல்லை, நல்ல பொண்ணா இருக்கணும், அவ்வளோதான், அது போதும் அப்படின்றீங்க. லவ் வந்து மியூச்சுவலாக இருக்கணும். இல்லைன்னா யூ ஹாவ் டு லெட் இட் கோ. வி கேன் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் லவ். இல்லைன்னா நம்ம மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். வி ஷுட் நம்ம லவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த லவ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்ஃப் லவ்வை பார்த்து
someone else will love us. அது இல்லாமல் நம்ம லவ்வெல்லாம் இன்னொருத்தங்கிட்ட கொட்டிட்டு அந்த லவ் இன்னொருத்தங்கிட்ட தேடணும்னா அங்கே நம்ம லூஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். நானும் தான் அவங்ககிட்ட இருந்து முட்டை வாங்கி அதை பாதியா நெருக்கி அவங்ககிட்ட குத்துருவேன். ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. ஓகே உனக்கு இல்லை அப்படின் போது நம்ம ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே ஃபைன், நீ உன் லைஃப் பார்த்துக்கோ, நான் என் லைஃப் பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். என்ன ஜாலியா ஷாப்பிங்னு கொண்டு இங்க உள்ள வாங்க. எங்க ஓடுறீங்க இங்க வாங்க. அம்மிகள் தூக்குவீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க? அந்த அளவுக்கு என்கிட்ட எனர்ஜி இருக்கு. ரெண்டு மூணு தடவை தூக்கி ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா தூக்கி கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான். டேஞ்சரான ஆள் தான். கண்டிப்பாக அப்படி நடக்காது என் லைஃப்லன்ட்டு நான் நம்புகிறேன். மனுஷன் தான் வெளில இருந்து எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு பாருங்க. திடீர்னு ஒரு கற்பனையா அந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணுவீங்க? இல்லை என்னால் கற்பனையில் கூட அப்படி யோசிக்க முடியல. நிஜமா கற்பனையில கூட என்னுடைய லைஃப் பார்ட்னரை அப்படி நான் வந்து சந்தேகமே பட மாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை இந்த படத்தில் அப்படி தான் வரும், அதை வச்சு தான் இந்த எபிசோட் கேட்குறோம், அதனால தான் கனெக்ட் பண்ணுவோம். பார்க்கல brother. இதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பட் ஆனால் அப்படி தான் நீங்கள் இல்லை ஒருவேளை ஏதாவது இப்போ ஒருவேளை ஜென்ரலாக ஒரு சண்டை வருது, அவங்க பிரியணுன்றாங்கன்னா நீங்கள் சரி பண்ணணும்னு பார்ப்பீங்களா இல்லை போன்னு சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக சரி பண்ணணும் தான் brother பார்ப்பேன். ஓகே. ஸோ அவ்வளோ முக்கியம் அது லவ். அவங்க வந்து என்ன சொன்னாலும் கொடுக்க மாட்டார் அவர், டிவோர்ஸ். அதனால வந்து எனக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணுவாங்க படத்தோட மிட்ல. அதான் நானும் சொல்கிறேன், பிடிக்காதவங்களை ஹோல்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, போனா போட்டோம், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. கொடுங்க. சந்தோஷமா இருந்துக்கலாம். பிடிக்காதவங்க கூட வாழ்றதை விட பிடிச்சவங்க கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மேம். டன் ஃபார் த டே மேம். தேங்க்யூ ஸோ மச். பை மேம். வேற என்ன ப்ரோ பண்ணுவீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்க லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி சொல்றப்ப? பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா நானும் அப்படி தொடாமல் இருப்பேன். அம்மிக்கல் உங்க அதான் மிக்ஸி வரைக்கும் வந்துருச்சு நவீன டெக்னாலஜி. அம்மிக்கலை வீட்டில் எதுக்கு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி சம்பவத்துக்கு? ஆமாம் கரெக்ட். ஓகே. பட் ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க, பிரச்சனையை சரி பண்ண பார்ப்பீங்க. ஆமாம் சரி பண்ண பார்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை சரி பண்ணி எப்படி நம்ம லைஃப் கொண்டு போகிறதுங்கிறத பார்ப்பேன். சூப்பருங்க, நைஸ் கேர்ள். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் தான் நம்ம லைஃபோட பேஸ்மெண்ட்டு. நாட் ஓன்லி ஒய்ஃப், நம்ம அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. ஏன் இப்போ உங்ககிட்ட நான் பேசியிருக்கிறது கூட அன்பு தான். இப்போ நான் வேறு வேலையாக தான் போயிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அன்புல தாங்க வந்திருக்காரு அவரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் பார்க்கறது மெய்யலைங்கனுங்க அவரு. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரோ இவர் தான் அந்த பிரகாஷ், இவர் தான் அந்த பிரகாஷா இருப்பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க தான் கட்டினவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஆமா. எத்தனை லவ் ப்ரோ உங்களுக்கு லைஃப்ல? இது வரைக்கும் ஒரு லவ் தான். அவங்க தான் இப்போ வரைக்கும்? இல்லை இல்லை, அது முடிஞ்சிச்சு ப்ரோ. சாரி ப்ரோ, வெரி சாரி ப்ரோ. ஓகே, அது ஒழுங்காக பேசினா போகாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக பேசி அவங்கள புரிஞ்சுக்காம. ஸோ டெக்னிக்கலி எனக்கு இதான் பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு பேருக்குமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. ஆனால் நான் பசங்களை குறை சொல்லலை. பட் அது பசங்க எங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கடைசியாக நான் பசங்களை சொல்லன்ட்டீங்க. ஓகே, உங்கள் எண்ட் கால் என்னவா இருக்கும்? விட்டுருவீங்களா இல்லை? நான் விட்டுருவேன். ஏன்னா ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் போயிடுச்சு, வேற ஒருத்தங்க மேலே அஃபேர் வந்துருச்சுன்னா திருப்பி போனதை வர வைக்க முடியாது. அப்படி சொல்லிட்டீங்க. அவர் உங்க என்ன இருந்தாலும் உங்களுடைய என்னோட இடத்துல வேற ஒருத்தர் பார்த்துட்டாருல, அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் ஹிம். இதுக்கப்புறம் அவனை நான் நேரில் கூட பார்க்க மாட்டேன் அவனை அப்படின்ற. ஸோ அதுக்கு ரிவெஞ்சும் கிடையாது, கோவம். ஓகே நீ போறியா, நீ போய்க்கோ, அவ்வளோதான். மற்றபடி ஒருத்தருக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அதே இடத்துல நான் போய் இருக்கணும்னா எனக்கு அது யோசிக்கவே முடியாது. எனக்கு பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, அந்த கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி திருப்பி எனக்கு கொடுக்க உனக்கு தோணும். என் கூட இருக்கும்போது அவங்க கொடுக்க தாட் வராதா? ஆமாம். ஒரு மாதிரி கொச்சையா. இந்த வீடியோ பார்க்குற இவங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டாக ஆகிக்கோங்க. இல்லைங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பயங்கர இவங்க ஒரு மாதிரி சென்சிபிளாக இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணீங்கன்னா செத்தீங்க நீங்கள். நான் பசங்களை பற்றி தப்பாக பேசல, பட் ஜென்ரல். ஆனால் ஃபுல்லாக பசங்க தான் சொன்னாங்க. பசங்க யூஸ்வலாக பசங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக பசங்களை பற்றியே சொல்லலைன்ட்டு ஜென்ரலைஸ் பண்ணி சரி. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட? ஒரு 3 விஷயம். 3 விஷயம்லாம் இல்லை, எமோஷனலாக அவைலபிளாக இருந்தாலே போதும், பேச தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். பசங்க ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் உள்ளே வச்சுப்பீங்க. நாங்களாம் போய் என்ன சொல்லு என்ன ஆங்கரா இருக்காங்க, அவ்வளோ பேச தெரியுங்க, ஒன்றும் கூட அமையல. யாரும் மாட்ட மாட்டாங்க. ஆமா. ஓகே, பட் தேங்க்யூங்க. நீங்க தானே சொன்னீங்க அவர் பிரகாஷ் அவர் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போனார் அந்த பாட்டுக்கு. ஆமா ப்ரோ. நீங்க யாரோட போனீங்க? நான் ஃப்ரெண்ட்ஸோட போனேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பையனா பசங்க? கேர்ள்ஸ்? பசங்க தான். சரி, உங்க கால் என்னவா இருக்கும்? காலைல எதுவும் இல்லை ப்ரோ, போயிட்டு நம்மளும் வேற யாருக்குன்னா பிடிச்சி சுத்திட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அவ்வளவுதான். ராத மேட்ச் ஆயிட்டாரு. இவனும் ரிவர்ஸ் கார்டு போட்டாரு. சரி, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல அட்டென்ஷன்லாம் பிரச்சனை வராது எப்பவுமே. எனக்கு என்னன்னா அந்த வல்லவன் ரீமாசன் கேரக்டர் ஞாபகம் வந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி இப்போ ஏன் ஃபோன் பண்ணல அவ்வளோலாம் கொடுக்க கூடாதுங்க. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல,
கூட இருக்க வரைக்கும் அருமை தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ லிமிட்டில் நம்மளுக்கு இருக்கணும்னு தெரியணும். சும்மா நொயின்னு காலைலானா குட் மார்னிங்மா அந்த மாதிரிலாம் வேணாம். சாப்பிட்டேம்மா தூங்குனேம்மா அந்த மாதிரிலாம் வேண்டாம். அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 5 minutes இன்னைக்கு டே இப்படி போச்சுமா இப்படி போச்சு. இல்லை அவங்க சோகமாக இருக்காங்கன்னா எனக்கு கால் பண்ணி பேசினா சரியாயிடும்னு அவங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் நான் கொடுத்தனாலே அந்த ரிலேஷன்ஷிப் அழகாக போகும். இப்போ அந்த ஸ்பேஸ் கொடுத்தா போதும். அந்த ஸ்பேஸ் கொடுத்தா போதும். நொயின்னு கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு டொயின் அனுப்பிட்டுலாம் அவ்வளோலாம் போனால் அது டாக்ஸிக்காக மாறிடும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இவ தான் நம்ம கூட இருக்க போகிறாளே, இவளை எதுக்கு நம்ம அசால்ட்டா கிராண்டடா எடுத்துப்பாங்க. கிராண்டடாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம வந்து பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அது கொடுக்க வேணாம். நம்ம வந்து ஓகே இப்படி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டோம்னா பிரச்சனையே இருக்காது. இப்போ அதெல்லாம் இல்லை, அதனால தான் இங்கே டாக்ஸிக்காக சுற்றுறாங்க எல்லாம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.